Hello 10th standard students, welcome to Maximum KMR channel. 10th standard Max chapter 7 mensuration example 7.3. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின் தான். A garden rollerனா இப்போ வந்து ஒரு தரையை சமமாக ஆக்கணும்னா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இடத்துல அதை உருட்டி வெயிட்டாக இருக்கும், அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரோல் பண்ணும்போது தரை வந்து சமமாக ஆகும். அதுதான் வந்து கார்டன் ரோலர். ஹூஸ் லென்த் இஸ் 3 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த லென்த்துனா என்னன்னு கன்ஃபியூஷனாக இருக்கும், அதை கிளியர் பண்ணிடுறேன். 3 மீட்டர் லாங் அண்ட் ஹூஸ் டயாமீட்டர்னால் என்ன, நமக்கு ரெண்டு சைடு ரேடியஸ் ஃபுல்லாக வந்து ஒரு சர்க்கிள் இருக்குது அப்படின்னா அந்த சர்க்கிளுக்கு ஃபுல்லாக இருக்கக்கூடியது தான் டயாமீட்டர் கொடுத்துட்டாங்க. லென்த்துன்னு சொல்கிறாங்க. இஸ் ரோல்டு டு லெவல் ஏ கார்டன், ஒரு கார்டனை லெவல் பண்ணுறாங்க. நம்ம ஸ்கூல்ஸ்லலாம் வந்து பார்த்தோம்னா ப்ளே கிரவுண்டில் வந்து பார்த்தோம்னா ஒரு கல் மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க, ரவுண்டாக இருக்கும், அந்த மாதிரி ரோலர் மாதிரி ரவுண்டாக இருக்கும். இதிலேருந்து 2 ஜாயிண்ட் மாதிரி போட்டு ஒரு இரும்பு கம்பி மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது தள்ளிகிட்டே போனாங்கன்னா என்ன பண்ணும், அது வந்து இது சுற்றி ரோல் பண்ணி அந்த இடத்த கிரவுண்டை வந்து லெவல் பண்ணும். அந்த மாதிரி தான் இந்த இடத்துல கார்டனை லெவல் பண்ணுறதுக்கு ரோலர் சொல்கிறாங்க. இதோடைய லென்த்துன்னு சொல்கிறாங்க. லென்த்துன்னா என்ன மீனிங்னா தெரியணும். இந்த மாதிரி சிலிண்டரை பற்றி உங்களுக்கு கிளியராக தெரியணும்னா அதுக்கு ஒரு வீடியோவே போஸ்ட் பண்ணியிருக்கோம். எப்படி அந்த ஃபார்மாவே வந்ததுன்னு அதை பார்த்தீங்கனாலே தெரியும். இருக்கட்டும், இருந்தாலும் இதில் ஒரு தடவை சொல்லிடுறேன். இப்போ இது ஒரு ரெக்டாங்குலர் ஷீட்டு, இது லென்த்து, இது பிரெத்து. இதை நம்ம மடக்கணுன்னா என்ன ஆகும்னா சிலிண்டராக மாறிடுச்சு. ஓகே, இந்த சிலிண்டர் என்ன பண்ணுறோம், இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த பாயிண்ட்டு வந்து கீழே இருக்கிறதா வச்சுப்போம், இப்படி கீழே இருக்குது. ஓகேங்களா, இப்போ இதை நான் வந்து இங்கேருந்து ரோல் பண்ணுறேன். இதுதான் ரோலர். 2 சைடும் வந்து நமக்கு இந்த சைடும் கைப்பிடி இருக்குது. இதை தலைனா சுற்றும். இப்போ இங்கேருந்து இது சுற்றி இந்த இடத்துக்கு வந்து திரும்பவும் போய் ஃபினிஷ் ஆகும். இப்போ ஃபினிஷ் ஆகும்போது இந்த ஒரு ரொட்டேஷன்ன்றது என்ன ஆகும்னா இங்கேருந்து சுற்றி கவர் ஆகிட்டு கரெக்டாக இந்த ஒரு ரொட்டேஷன்ன்றது இந்த ஏரியாவை மட்டும் கவர் பண்ணும். இந்த ஏரியாவை மட்டும் கரெக்டாக கவர் பண்ணும். இந்த ஏரியாவை மட்டும் கவர் பண்ணுதுன்னா இதை தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சுற்றி இப்படி ரவுண்டாக வச்சுருக்கோம். இப்போ இந்த இடத்துல இருந்து இப்படி சுற்றுறோன்னு வச்சுக்கோங்க. சுற்றின உடனே ஒரு ரொட்டேஷன் வரணும்னா இதோடைய ஃபுல் ஏரியா கவர் ஆகும். ஓகே, ஒரு ரொட்டேஷன் சொன்னோன்னா ஃபுல் ஏரியா கவர் ஆகும். இந்த ஒரு ரொட்டேஷன்ன்றது என்ன அப்படின்னா இந்த சர்ஃபேஸ் ஏரியா, இது ஃபுல்லாக இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் ஏரியா, அதுதான் வந்து ஒரு ரொட்டேஷனுக்கு ஆனது. இவங்க அதே மாதிரி 8 ரெவல்யூஷன் வந்தால் எவ்வளோ வந்து ஏரியா பிடிக்குன்றாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா சிஎஸ்ஏவை கண்டுபிடிக்கணும். இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா என்னன்றதை ஃபைன் பண்ணால் அதுதான் ஒரு ரொட்டேஷன். இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் இந்த பாயிண்டில், இதே பாயிண்ட் மறுபடியும் இந்த இடத்துக்கு வந்து இங்கே இருக்க அந்த பாயிண்ட் இப்போ வந்து இங்கே முடியும் போது என்ன ஆகும்னா அந்த ஒரு ஃபுல் ஏரியாவை கவர் ஆகும். எப்போ இந்த ஒரு ரொட்டேஷன் ஒரே ஒரு தடவை சுற்றலாம் ஃபுல்லாக. இந்த ஒரு தடவை சுற்றணுன்றது என்னென்னா இதோடைய கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. அப்போ ஒரு ரொட்டேஷன் ஆச்சு அப்படின்னா எவ்வளோ ஏரியா அது கவர் பண்ணணும்னு தெரியும். அந்த மாதிரி 8 ரொட்டேஷன் ஆனால் எவ்வளோ ஏரியாவை கவர் பண்ணும் அப்படின்றது தான் கொஷின். ஸோ லென்த் ஆஃப் த ரோலர் இஸ் 3 மீட்டர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. லென்த்துன்னா இதுதான் லென்த்து. இப்போ இதை நம்ம நிற்க வச்சோன்னா நமக்கு என்னன்னு தெரியுது, இது வந்து ஹைட்டாக தெரியுது. அந்த லென்த்தை தான் நம்ம வந்து ஹைட்டாக வந்து இங்கே எடுக்கணும். சரிங்களா, அந்த 3 மீட்டர்ஸ்ன்றது நத்திங் பட் இந்த லென்த்தை இப்படி நிற்க வச்சோன்னா ஹைட்டாக மாறும். அதுதான் நமக்கு ஃபார்முலாவில் ஹெச்சாக எடுக்கணும். அண்டு டயாமீட்டர் டின்றது நமக்கு 2.8ன்னு கொடுத்துருக்காங்க. இதிலிருந்து நம்ம ரேடியஸ் என்னென்னா இந்த 2ஆல் டிவைட் பண்ணும்போது 1.4 மீட்டர்ஸ்ன்னு வரும். நவ் ஃபஸ்ட்டு இந்த ஹவு மச் ஏரியா வில் இட் கவர் இட் 8 ரெவல்யூஷன் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு ரெவல்யூஷனுக்கு என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதை 8ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு அதுதான் 8 ரெவல்யூஷன்ஸ்க்கான ஏரியா. சொல்யூஷன், இந்த ஏரியா CSA curved surface area of the சிலிண்டருடைய இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவை நம்ம கண்டுபிடிச்சோன்னா அது வந்து ஒரு ரெவல்யூஷன். சரிங்களா, அதுதான் என்ன ஏரியா கவர்டு பர் ரெவல்யூஷன், இல்லைனா ஒரு ரெவல்யூஷன் நீங்கள் எழுதிக்கலாம். ஒரு ரெவல்யூஷனுக்கானது அந்த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. ஒரு தடவை சுற்றி வந்தால் அந்த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வந்து ஒரு ஏரியாவை கவர் பண்ணும். ஏரியா ஆஃப் த கவர்ட் பர் ரெவல்யூஷன், ஏரியா வந்து எவ்வளோ ஏரியா கவர் பண்ணியிருக்கிறதோ அதுவும் இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவும் ஈக்குவல் ஒரு ரெவல்யூஷனுக்கானது மட்டும். இப்போ சிஎஸ்ஏக்கு ஃபார்முலா நம்மளுக்கு என்னன்னு தெரியும். அந்த சிஎஸ்ஏ ஃபார்முலாவில் நமக்கு என்னென்ன வேணும், கொடுத்துருக்க டேட்டா ஒன்று லென்த்துன்னு கொடுத்துருக்காங்க. அந்த லென்த்தை தான் நம்ம என்ன எடுக்கிறோம், இங்கே லென்த் இஸ் ஈக்குவல் டு ஹைட், அதுதான் ஹைட்டு ஹெச்ன்னு எடுக்கிறோம். அந்த ஹெச்ன்றது 3 மீட்டர்ஸ். அண்டு டயாமீட்டரை கொடுத்துருக்காங்க. டயாமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 2.8 மீட்டர்ஸ். இதிலிருந்து நமக்கு ரேடியஸ் வேணும்னா 2.8 2ஆல் நம்ம டிவைட் பண்ணோம்னா 1.4 மீட்டர்ஸ். இப்போ ரேடியஸ் வந்துடுச்சு, ஹைட் வந்துடுச்சு. அடுத்ததாக என்னென்னா சிஎஸ்ஏ ஆஃப் த சிலிண்டரை ஃபைண்ட் பண்ணுறோம். சிஎஸ்ஏ ஆஃப்
த சிலிண்டர். இதை ஃபைண்ட் பண்ணோன்னா இதுதான் ஏரியா பர் ரெவல்யூஷன். ஒரு ரெவல்யூஷனுக்கு அது ஏரியா எவ்வளோ கவர் பண்ணியிருக்கோன்றது இந்த சிஎஸ்ஏ தான். இதுக்கு ஃபார்முலா 2 pi r h square units. இப்போ 2 போட்டாச்சு, பைக்கு 22/7 போடுங்க, இன்ட்டு ஆருக்கு ரேடியஸ்க்கு 1.4 இன்ட்டு ஹெச்ன்றது 3. இந்த 7 இந்த 1.4ல் கேன்சல் பண்ணோன்னா 0.2. 7 2s are 14, பாயிண்ட் இருக்கிறதுனால 0.2ன்னு எழுதியாச்சு. இப்போ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். 2வையும் 22 மல்டிப்ளை பண்ணால் 44. 44 கூட 0.2வையும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். 44ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 4 3s are 12, 1. 4 3s are 12 plus 1 is 13. 132.02 மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 2 2s are 4, 3 2s are 6, 2 1s are 2 ஆகிடுச்சு. இங்கே ஒரு டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் இருக்குது. ஸோ என்ன பண்ணணும், 26.4 மீட்டர்ஸில் கொடுத்துருக்காங்க, அதனால் மீட்டர் ஸ்கொயர். இப்போ இதுதான் வந்து சிஎஸ்ஏ நம்ம ஃபைண்ட் பண்ணோம். ஒரு ரெவல்யூஷனுக்கு ஏரியா வந்து எவ்வளோ கவர் பண்ணோம் அப்படின்றது தான் இந்த 26.4. ஸோ அதோடைய சிஎஸ்ஏ வந்து ஒரு ரெவல்யூஷனுக்கு நம்ம கண்டுபிடிச்சோம். சிஎஸ்ஏன்னு என்னென்னா ஒரு தடவை சுற்றி வந்தால் இவ்வளோ ஏரியாவை கவர் பண்ணோம் அப்படின்றது. ஸோ ஏரியா பர் ரெவல்யூஷன், ஒரு ரெவல்யூஷனுக்கு ஏரியா வந்து எவ்வளோ, ஏரியா கவர்டு பர் ரெவல்யூஷன், ஒரு ரெவல்யூஷனுக்கு எவ்வளோ ஏரியானா இந்த சிஎஸ்சி அதை தான் நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். 26.4 மீட்டர் ஸ்கொயர். அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஹவு மச் ஏரியா வில் இட் கவர் இன் 8 ரெவல்யூஷன். நெக்ஸ்ட்டு 8 ரெவல்யூஷனுக்கு கண்டுபிடிக்க போகிறோம். ஏரியா கவர்டு இன் 8 ரெவல்யூஷன்ஸ். 8 ரெவல்யூஷன்ஸ்க்கு எவ்வளோ ஏரியா கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 8 × 8ஆல் இந்த ஒரு ரெவல்யூஷனுக்கான ஆன்சரை மல்டிப்ளை பண்ணுறோம். 26.4 கூட 8 வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது 4 8s are 32, 3 8 6 are 48, 50 51 5 8 2s are 16, 16 ப்ளஸ் ஒரு 5 ஆட் பண்ணால் 21. ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது, இங்கே பாயிண்ட் வச்சோன்னா 211.2 மீட்டர் ஸ்கொயர். ஸோ ஃபைனலி இது எவ்வளோ ஏரியாவை வந்து 8 ரெவல்யூஷனை கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த கார்டன் ரோலர் 211.2 மீட்டர் ஸ்கொயரை கவர் பண்ணியிருக்கோம். தட்ஸ் இட் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.